இந்த காணொளி பதிவு சுவிஸ் நாட்டில் இருக்கிற மக்களின் சரியான தீர்க்க தரிசனமான முடிவை நீங்கள் கடந்த 27/11/2024 மாவீரர் நாளில் எடுத்திருக்கிறீர்கள். எது சரி, எது புலை, நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் நிற்க வேண்டும், எது சரியான இடம் என்பதை சுவிஸ் மக்கள் நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். கடந்த 27ஆம் தேதி உங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நோக்கத்தோடு உங்களுக்கு இந்த காணொளி பதிவை சுவிஸ் மக்களுக்காக இந்த பதிவை செய்கின்றேன். கடந்த 2 ஆண்டு காலமாக துவாரகா வருகை, தேசிய தலைவர் வருகை, பொட்டம்மான் உயிரோடு இருக்கிறார், அவரை போய் பார்த்துட்டு வந்தவர்கள் என்று பல 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 குழப்பங்கள் மத்தியிலும் 2 அணியாக இந்த முறை மாவீரர் நாள் நடைபெற்றிருக்கு. ஒன்று பாசலில், ஒன்று சூரிச்சில். அதாவது போலி துவாரகா அணி சூரிச்சில் மாவீரர் நாளும் சரியான முறையில் குழப்பமின்றி நின்று போராடி, இவ்வளவிற்கும் மத்தியில் போராடி இளைஞர்களாக நின்று பாசலில் அந்த தேசிய தலைவற்ற கட்டமைப்பை காப்பாற்றுவோம் என்ற நோக்கத்தோடு பாசலில் நடைபெற்ற மாவீரர் நாளில் அனைத்து சுவிஸ் வாழ் மக்களும் ஒன்று சேர்ந்து பலப்படுத்தியிருக்கிறீர்கள். உண்மையில் மனம் நிறைந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறேன். ஏனென்றால் எந்த இடத்துல நிற்கணும் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்கிறீர்கள். சுவிஸ் மக்கள் இதே மாதிரி தான் கடந்த 2010, 11, 12 இதே குழப்பம் ஏற்பட்டு நடுவம் என்று சொல்லி இங்கே ஒன்று உருவாக்கி பல குழப்பங்கள் வாழ்வெட்டுக்கள் எல்லாம் கடைசியில் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி 2012ஆம் ஆண்டு என்னுடைய நண்பன், ஒரே இடத்துல பயணித்த நண்பன் பருதி எண்ணெயை நாங்கள் பறி கொடுத்த நாங்கள் இதே குழப்பம் இது இங்கே அணைஞ்சு கொண்டு போகும். இப்போ சுவிஸில் அடுத்த கட்டமாக துவாரகா வருகை, துவாரகா இருக்கிறான் ஒரு போலியை கொண்டு விட்டு நாடகம் ஆடிக்கொண்டிருந்த நாடகத்தை உடைத்தறிந்த மக்கள் உண்மையில் உங்களோட அந்த சரியான ஒரு தூர நோக்கு பார்வையில் நீங்கள் செயல்பட்டுருக்கிறீங்க சுவிஸ் மக்களே. உண்மையில் மீண்டும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். உறவுகளே, உண்மையில் இந்த துவாரகா தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார், பொட்டம்மான் இருக்கின்றன என்று சொன்ன அனைத்தும் பொய், அனைத்தும் பிறழி. இது ஒரு திட்டமிட்ட ஒரு அணியோண்டு இருந்து கொண்டு பெருந்தொகையான பணங்களை வசூல் செய்து கொண்டிருக்குது. இது சுவிஸ் நாட்டில் மட்டுமில்லை, எமது விடுதலை புலிகள் என்ற சர்வதேச ரீதியாக இருந்த சொத்துக்கள் எல்லாம் 2010, 11 எங்களோட கப்பல் எல்லாம் அதற்கு பொறுப்பாக இருந்தவர்கள் எல்லாரையும் தலைவர் அங்கே இருக்கிறார், அண்ணி இங்கே இருக்கிறார், கொன்ற வேண்டும் என்று அந்த கப்பல் எல்லாத்தையும் விற்று அவ்வளோ காசையும் பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அவன் ஆஸ்திரேலியாவிலேயும் கனடாவிலேயும் போய் தலைமறைவாயிட்டாங்க. இதுதான் நடந்தது உறவுகளே. சொத்துக்கள் அங்கே எல்லாம் வளைச்சு போட்டு எடுத்து முடிய கடைசியில் சுவிஸ் நாட்டுக்கு இறங்கி பெருந்தொகையான பணங்களை வசூல் செய்திருக்கிறார்கள் இந்த போலி துவாரகா கூட்டம். இந்த தேசிய தலைவர் என்று சொன்னவர் சரி, தேசிய தலைவர் இந்த மாவீரர் நாளுக்கு வருவார் என்று சொல்லி அடித்து சொன்னவர்கள் இந்த போலி துவாரகா கூட்டம். இந்த நவம்பர் 27 வருவார், தலைவர் உரையாற்றுவார், தலைவர் வரப்புறார் என்று சொல்லி நெடுமாறன் ஐயா உட்பட, காசி ஆனந்தன் உட்பட கூவிக்கொண்டு வந்த கடைசியில் போலியாக துவாரகாவும் இல்லை, தலைவரும் இல்லை. ஏனென்றால் வர முடியாது. அவர்கள் அந்த மண்ணிலேயே போராடி அந்த மண்ணிலேயே வீரகாவியமாகி விட்டார்கள். இறந்தவர்கள் வர முடியாது. ஒரு போலி நாடகத்தை ஆடி மக்களை குழப்பி எமது விடுதலை போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக வேரோடு அழிக்கணும் என்ற திட்டத்தோட புலனாய்வுத்துறைகள் என்ற திட்டத்துக்கு அமைய இந்த ரகுபதி போன்றவர்கள் இன்றைக்கு செயல்படுறாங்க. இன்றைக்கு அப்துல்லா செயல்பட்டு அப்துல்லா தான் சனங்காரு துப்பி கொண்டிருந்தார். அப்துல்லா அப்படியே தன்னுடைய அழுக்குகளை தூக்கி ரகுபதி கையில் கொடுத்து இப்போ ரகுபதி அந்த அழுக்கை கையில் வைத்து கொண்டு தான் போய் பார்த்துட்டு வந்ததாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்க உறவுகளை. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் சரியான முறையில் இந்த நவம்பர் 27 எங்கே நாங்கள் நிற்க வேண்டும், எது எங்களோட இடம், எது எங்களோட தாய் வீடு என்பதை நீங்கள் பாசலில் நடைபெற்ற மாவீரர் நாளில் சுவிஸ் மக்கள் நீங்கள் நிரூபிச்சிருக்கிறீர்கள். உண்மையில் நீங்கள் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். ஏனென்றால் நாங்கள் அந்த விடுதலைக்காக நாங்கள் எங்களோட தாய் வீடு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தான், அது எந்த மாற்றமும் இல்லை. அப்படி களை எடுக்க வேண்டியது பிரான்ஸில் கூடி களை எடுக்க வேண்டிய கனவேர் இருக்கணும். இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்குள்ள 2 பேரையும் செயல்பாட்டில் இல்லாமல் தமிழர் ஒருங்கிணைப்பை முடக்கி கொண்டிருக்கிற பிரான்ஸ்லையும் இருக்கணும். களை எடுக்க வேண்டியவர்கள், அதாவது இப்படி துவாரகா கூட்டத்துக்குள்ளே களை எடுக்க வேண்டியவர்கள், துவாரகா கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் நாங்கள் அழிக்க வேண்டுமோ அதே போல் இங்கேயும் களை எடுக்க வேண்டியவர்கள் விரைவில் இங்கேயும் களை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது என்று சொல்லிக்கொண்டு
நீங்கள் இந்த சுவிஸ் நாட்டில் நடைபெற்ற மாவீரர் நாளை சரியான முடிவெடுத்த மக்கள், நீங்கள் அந்த இளைஞர்கள் அங்கே நிற்கிறார்கள், அந்த இளைஞர்கள் ஒரு அணியாக நிற்கிறார்கள். இனிவரும் காலங்களில் ஒரு தனி நபர்கிட்ட பொறுப்புகளை கொடுத்து இவர் தான் அந்த நாட்டின் பொறுப்பாளர்னு தனித்தனி அவர்களை கை காட்ட முடியாது. ஏனென்றால் தனி நபர்களின் கையில் பொறுப்பை கொடுத்து தான் இன்றைக்கு எங்களோட விடுதலை போராட்டம் 15 ஆண்டு காலமாக மண்ணா போயிட்டுது. இனியும் நாங்கள் கொடுக்க வேண்டிய சுவிஸில் ஒரு அணியாக அந்த இளைஞர்கள் நிற்கிறார்கள். அந்த இளைஞர் பின்னால் போங்கோ, அந்த இளைஞர்களுக்கு உறுதுணையாக நிற்கிற செயல்பாட்டாளர்களை உங்களுக்கு தெரியும். நீங்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தொடர்ச்சியாக நாங்கள் எங்களோட போராட்டத்தை கொண்டு போவோம். இவர்களால் துவாரகாவையோ தேசிய தலைவரையோ கொண்டு வர முடியாது. ஏனென்ற அனைத்தும் போலி. இது திட்டமிட்டு பெரும் இயக்கத்தை அழிப்பதற்காக திட்டம் போட்டவங்கள். அதுக்கு முதல் காரணம் பிரான்ஸில் செய்தவங்க. அவங்களால முடிய இல்லை, ஆனால் பிரதி எண்ணெய் போட்டு தள்ளிட்டாங்க. அடுத்த கட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டமைப்புகளை சிதைச்சு கொண்டு வந்து எங்களை மாதிரி போராடுறவைக்குரிய ஆதரவும் தராமல், எங்களுக்குரிய எந்த பலமும் தராமல் எங்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு அந்த கட்டமைப்புகளை வெறும் விளையாட்டு போட்டியும் மாவீரனாலும் கலை நிகழ்ச்சிகளும் ஆளுக்கால் தலைப்பா கட்டுறதும் மேடு ஏறுறதுமான நிகழ்ச்சிகளை வச்சு கொண்டிருந்த நிர்வாகங்கள்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டு இது அனைத்தையும் கலைந்து இப்படியான இளைஞர்களோட கையில் கொடுத்து இந்த இளைஞர்கள் அடுத்த கட்டம் அரசியல் ரீதியான போராட்டத்தை கொண்டு வந்து எப்படி ஒரு எங்களை அழிக்கத்தான் போராடிந்த மாற்றம் இல்லை ஜேஇபி கட்சி அழிப்பானுங்கிற போராட்டத்தை அந்த எப்படி இந்த ஜேஇபி இந்த சிங்கள பேரினவாதத்துக்கு இருந்து அவன் ஒரு இயக்கமாக இன்றைக்கு அரசியலை பிடிச்சானோ இதே போல் எங்களோட இளைஞர்கள் இந்த பாடத்தை வச்சுக்கொண்டு அடுத்த கட்டம் இந்த ஐரோப்பா நாடுகள் எல்லோரும் இருக்கும் இளைஞர்கள் நாங்கள் அடுத்த கட்டமாக தமிழக விடுதலை புலிகளை கட்டமைச்சு சரியான அரசியல் பாதையில் கொண்டு நகர்த்த வேண்டும். இந்த சுவிஸ் நாட்டில் செயல்பட்ட அனைத்து இளைஞர்களுக்கும் அந்த சுவிஸ் நாட்டின் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவை வெறும் கையோடு எந்த நிதியும் இல்லாமல் தாங்கி பிடிச்சொண்ட இளைஞர்களுக்கு உங்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக எங்களால் உறுதியாக நின்றால் எங்கள் தனி ஒரு நாமியாக தனி நபராக எங்களால் போராடி எங்களை இலக்கை அடைய முடியும். வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு சரியான நேரத்தில் முடிவெடுத்துங்கிற மக்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னும் ஒரு காணொலி பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். பிரான்சிலிருந்து நான் கஜன். தமிழர் தாகம், தமிழீழ தாயகம்.